வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் ஊழல் கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 1000 கோடி அளவுக்கு நடந்திருப்பதாக முன்னாடி தகவலாம் வெளியே வந்தது. பிரபல பத்திரிகை அதை பற்றி விவரங்களை வெளியிட்டது. நம்மளுடைய சேனல்லையும் அதை பற்றி செய்திகள்லாம் வந்தது. இப்போது இதனுடைய டிஜிட்டல் ஆதாரங்கள், அதாவது இடி சோதனை நடத்தி டாஸ்மார்க்குடைய தலைமை அலுவலகத்திலே சோதனை நடத்தி சில ஆதாரங்களை கைப்பற்றியது. அது கோர்ட் அதுக்கு தடை விதிச்சது. இனிமேல் போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தடை வச்சது. வாங்கினது நம்ம நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற நல்ல மனுஷங்க ஆள்ற அந்த தமிழக அரசு தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி இது யாருமே எந்த பத்திரிகைகளும் சரியாக அதை கவனிக்கலை. ஈடியோடைய அடுத்த கட்ட மனுவில் இந்த ஆதாரங்களை வச்சு நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் வாங்குறதுக்காக இன்றைக்கி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை பதிலளிக்க சொல்லி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கு. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிங்க, அப்போ தான் என் பதிவுள்ள வந்து சேரும். சரி, இப்போ இதில் என்ன அடுத்த கட்ட இது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பெரிய குடும்பம் அப்படின்னு அழைக்கப்படுறது. ஏன்னா இப்போ குற்றச்சாட்டில் இருக்கிறனால பேர் சொல்லக்கூடாதுனால பெரிய குடும்பம்னா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் டாஸ்மார்க்கில் சம்மந்தப்பட்டிருக்க பெரிய குடும்பம்னா யாருன்னு தெரியும். கரூரை சேர்ந்த குடும்பம் இல்லை, சென்னையில் இருக்க பெரிய குடும்பங்கள், சொந்தங்கள், நெருக்கமானவர்கள், இவங்களை பற்றிய ஆதாரங்கள்லாம் நிரூபிக்க நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இப்போ ஈடி வசம் இருக்குது. இப்போ டாஸ்மார்க் ஊழல் அடுத்த கட்டத்தை நெருங்கியிருக்கு. அதாவது மது உற்பத்தி ஆலையிலிருந்து வெளியே அதாவது டெஸ்பேச் ஆன பாட்டில்களோட எண்ணிக்கை, டாஸ்மார்க்கில் விற்ற அந்த அதே பாட்டில் எவ்வளோ பாட்டில் விற்றுருக்குன்ற எண்ணிக்கை, இதுக்குள்ள வித்தியாசம், இதுதான் ஊழல். உதாரணத்துக்கு மது உற்பத்தி ஆலையிலேருந்து 1000 பாட்டில்களை உற்பத்தி பண்ணி டெஸ்பேச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இல்லை டெஸ்பேச் பண்ணலை, உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஆனால் டாஸ்மார்க்கில் தமிழ்நாட்டில் அது ஒரு 500 பாட்டில் தான் விற்றுருக்கு. அவங்க வேறு யாருக்கும் பண்ணலை, இங்கே தான் தமிழ்நாட்டுக்கு தான் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் டாஸ்மார்க் கணக்கில் 500 தான் வருது. மது உற்பத்தி ஆலையோட கணக்கில் 1000 இருக்குது. இந்த 500 எங்கே போச்சு? இதை மறைச்சது யார்? இன்னொன்று, ஒவ்வொரு மது உற்பத்தி தொழிற்சாலையிலையும் ஒரு அரசாங்கம், அதுவும் முதல்வரின் நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்க. அவர் எத்தனை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பாட்டில் கூட வெளியே வர முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த ஊழல் நடப்பதற்கு எந்த பெரிய குடும்பம் காரணமாக இருந்துச்சுன்னு தெரியல. எத்தனை 1000 கோடிகளை 10,000 கோடி கிட்ட அதை அடிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் 1000 கோடிக்கு ஈடி ஆதாரம் வச்சுருக்கு. தொடர்ந்து பேசுவோம்.